ஹலோ பிரியங்கா. மேம் குட் ஈவினிங். கேக்குது மேம். ஓகே, குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் 8 பத்தி பார்க்கலாமா? பார்க்கலாம் மேம். ஓகேயா? ஓகே மேம். என்ன அந்த பொண்ணுங்களுக்கு தானே? ஸ்க்ரீன் வியூ ஆகுதா பிரியங்கா? ஆகுது மேம். ஓகே. ஓகே மேம். ம். சாப்டர் 8 வந்து எதை பத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசீசஸ் ஆஃப் த இயர் அண்ட் மாஸ்டாய்ட் ப்ராசஸ். இதுக்கான கோட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா H60லேருந்து H95 வரைக்கும் இதுக்கான கோட் ரேஞ்சு. சாப்டர் 8 வந்து எதை பேஸ் பண்ணது? மேம் சாப்டர் 8 வந்து எதை பேஸ் பண்ணது அப்படின்றது கேட்குறேன். இயர் அண்ட் மாஸ்டர் ப்ராசஸ் மேம். இயர்க்குள்ளது. ஓகேயா? ஸோ இதுக்கான கோட் ஓகே. ரேஞ்ச் என்ன? 560 to high 995. H60 to H95 வரைக்கும். ம். ஓகே. ஓகே. ஸோ இதில் வந்து மேஜராக என்னென்ன வந்து கவர் ஆகுது அப்படின்றத நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் இயர் பற்றி, அதாவது அவுட்டர் இயர் அண்ட் எக்ஸ்டர்னல் இயர் கேனல் அப்படின்றது நமக்கு தெரியும். அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா இயரில் நம்ம வந்து அவுட்டராக நம்ம விசிபிளாக பார்க்குற அந்த இயர் வந்து நம்ம பின்னான்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு இன்சைடாக வந்து ஒரு பேசேஜ் வே இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் இயர் சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் இயர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸு, அதில் ரிலேட்டடான டிசீசஸ் பற்றி. அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் இயர் அண்டு மாஸ்டாய்டு. இங்கே மிடில் இயர் அப்படின்றது நம்மளோட இயர் ட்ரம் அந்த பாட்டுக்குள்ள நம்மளோட இயர் ட்ரம், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3 போன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த மேலஸு, ஸ்டேப்பஸு, இன்கஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டடான டிசீசஸோ இல்லை டிஸார்டராக இருந்தோ அந்த பற்றின செக்ஷன்ஸ் ஃபுல்லாக இந்த சாப்டர் 8ல் கவர் ஆகும். அண்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் இயர், அதாவது நம்மளோட ஹியரிங் ஆர்கன்ஸ். நம்ம அந்த லேப்ரந்தஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்னைல் லைக் பாடி நம்ம பார்த்துருப்போம்ல இயரில். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கவர் ஆகும். அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹியரிங் டிஸார்டர்ஸ், அதாவது ஹியரிங் லாஸு, இல்லை வந்துட்டு நம்ம காதில், அதாவது அது நமக்கு ஒரு டக்குன்னு நம்ம காது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிங் அந்த மாதிரி சவுண்ட் கேட்கும். ஒரு மாதிரி ரிங்கிங் மாதிரி சவுண்ட் கேட்கும்ல, அது நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டிட்டானஸ். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக நம்ம சாப்டர் 8ல் வந்து கவர் ஆகியிருக்கு. ஸோ நம்ம வந்து அதில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிசீசஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் இயர். இதுக்கான கோட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா H60லேருந்து H62 வரைக்கும் இதுக்கான கோட் ரேஞ்சு. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவுட்டர் இயர் அண்டு ஆடிட்டரி கேனல். ஸோ அந்த நம்ம சவுண்ட் வந்து ரிசீவ் ஆகி ஒரு பேசேஜ் வழியாக போகும்ல, அந்த பேசேஜில் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆடிட்டரி கேனல்னு சொல்கிறோம். இதுக்கு ரிலேட்டடான டிசீசஸ் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த கான்செப்ட், அதாவது H60லேருந்து H62 வரைக்கும் இருக்கிற கோட் கேட்டகரியில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம்மர்ஸ் இயர். ஸ்விம்மர்ஸ் இயர் அப்படின்றது ஒரு அக்யூட் இன்ஃபெக்டிவ் ஓட்டிட்டிஸ் எக்ஸ்டர்னா, அதாவது நம்ம இயரில், அந்த அவுட்டர் இயரில் ஃபார்ம் ஆகிற அந்த இன்ஃப்ளமேஷன் மாதிரி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்விம்மர்ஸ் இயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா H60.33 அப்படின்றது. ஸோ இந்த ஸ்விம்மர்ஸ் இயர் வந்து எதால காசு ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எதுவும் வாட்டரில் வந்துட்டு நம்ம இயர் வந்து எக்ஸ்போஷர் ஆகிருந்துச்சு, ஸோ அதால் ஃபார்ம் ஆகிற இன்ஃபெக்ஷன் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்விம்மர் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இயர் வந்து இச்சிங்காக இருக்கிறது, இல்லைருந்து பெயினாக இருக்கிறது, இல்லை அந்த இடம் வந்து அந்த நம்ம அவுட்டர் கேனல் வந்துட்டு லம்ப் ஆகி, அதாவது ஸ்வெல் ஆகி இருக்கிறது, இது மாதிரியான கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை தான் நம்ம ஸ்விம்மர்ஸ் இயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா H61.2 அப்படின்ற கோடுக்கு வந்து இம்பேக்டட் செருமன். ஸோ இம்பேக்டட் செருமன் அப்படின்ற வேர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர் வேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதில் இது மாதிரியான இயர் வேக்ஸ் பிளாக்கேஜ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இம்பேக்டட் செருமன் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதுக்கான கோட் வந்து H61.2 அப்படின்ற கோடு வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலிகன் ஓடிடிஸ் எக்ஸ்டர்னா, அதாவது அந்த எக்ஸ்டர்னலில் உள்ள அந்த ஆடிட்டரி கேனலில்
ஃபார்ம் ஆகிற ஒரு மேலிகன் ஓடிடிஸ். அதாவது இது வந்து ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேலிகன் ஓடிடிஸ் அப்படின்றது ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷன். காமனாக வந்து இது எப்போ வந்து அரைஸ் ஆகும் அப்படின்னா, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு, இம்யூனோ கம்ப்ரைஸ் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலிகன் ஓடிடி செக்ஷனை வந்துட்டு காசு ஆகும். இதுக்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா H60.2 அப்படின்ற கோடு வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒன் வந்து பெரிகாண்ட்ரிஐட்டிஸ். பெரிகாண்ட்ரிஐட்டிஸ் அப்படின்றது இயர்ல அந்த கார்டிலேஜ் போன்ஸ் இருக்குல்ல, அந்த கார்டிலேஜ் போன்ஸ் கிட்ட வந்து எதுவும் இன்ஃபெக்ஷன் வந்து காசாயிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பெரிகாண்ட்ரிஐட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கான கோட் வந்துட்டு H61.0 அப்படின்ற கோடு வந்து நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிசீசஸ் ஆஃப் மிடில் இயர் அண்ட் மாஸ்டாய்டு. இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இயர் ட்ரம்ல காசாகிற அந்த இன்ஃப்ளமேஷன்ஸு அண்ட் மாஸ்டாய்டு அப்படின்றது சொல்றது அந்த இயரோட அசோசியேட் ஆகியிருக்க அந்த பார்ட்ஸ் தான் நம்ம வந்து மாஸ்டாய்டு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான கோட் கேட்டகரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா H65லேருந்து H75 வரைக்கும் இதுக்கான கோட் கேட்டகரி. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் கோட் பார்த்தீங்க அப்படின்னா H65.0 அப்படின்றது இதில் உள்ள இந்த அக்யூட் செரஸ் ஓடிடிஸ் மீடியா அப்படின்றது. ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்ட்ரம் கிட்ட ஒரு ஃப்ளூயிட் மாதிரி காசாகி அது ஒரு ஒரு கவரிங் சாக்கில் வந்துட்டு அந்த ஃப்ளூயிட் வந்து ஃபார்ம் ஆகுறது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அக்யூட் சீரியஸ் ஓடிடிஸ் மீடியா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அக்யூட் சப்போர்ட்டேட்டிவ், அதாவது சூப்பரேட்டிவ் ஓடிடிஸ் மீடியா அப்படின்றது அந்த இன்ஃபெக்டட் இயரில் எதுவும் அந்த சீல் மாதிரி எதுவும் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அக்யூட் சூப்பரேட்டிவ் ஓடிடிஸ் மீடியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எந்த இடத்துல காசாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மிடில் இயரில் காசாகும். இதுக்கான கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா H66.0 அப்படின்ற கோடு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா H66.9 அப்படின்றது அன்ஸ்பெசிஃபைடு ஓடிடிஸ் மீடியா. ஸோ எந்த ரீசனால இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து காசு ஆகுது அப்படின்றத நமக்கு வந்து டாக்குமெண்ட்ல வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை அப்படின்றத நம்ம ஓடிடிஸ் மீடியா அன்ஸ்பெசிஃபைடுக்கான கோட் வந்து H66.9 அப்படின்ற கோட் வந்து நம்ம ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா H70.0 அப்படின்றது. H70.0 அப்படின்றது அக்யூட் மாஸ்டாய்டிஸ், அதாவது மாஸ்டாய்ட் போன்ல, அதாவது நம்ம இயருக்கு பிஹைண்ட்ல உள்ள அந்த போன்ல எதுவும் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் காசு ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம அக்யூட் மாஸ்டாய்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ்டாய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான கோட் H70.0 அப்படின்றது. அண்ட் அடுத்து லாஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா அன்ஸ்பெசிஃபைட் பெர்ஃபோலேஷன் ஆஃப் டிம்பானிக் மெம்பரேன். ஸோ அந்த நம்ம இயர் ட்ரம்ல ப்ரெசென்ட் ஆகியிருக்க அந்த மெம்பரேன்ஸ்ல எதுவும் வந்து ரப்சர் எதுவும் வந்து காசு ஆகிருந்துச்சு, ரப்சர் ஆகிருந்துச்சு, அந்த இயர் ட்ரம் வந்து ரப்சர் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது ரப்சர் ஆகியிருக்கிறதுக்கான ஸ்பெசிஃபிக் ரீசன் எதுவும் மென்ஷன் பண்ணாமல் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அன்ஸ்பெசிஃபைட் பெர்ஃபோரேஷன் ஆஃப் டிம்பானிக் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான கோட் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா H72.9 அப்படின்ற அன்ஸ்பெசிஃபைட் கோடு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிசீசஸ் ஆஃப் த இன்னர் இயர். ஸோ நம்ம இன்னர் இயரில் ப்ரெசென்ட் ஆகியிருக்க அந்த ஸ்னைல் லைக் பாடி இருக்கும்ல, அந்த ஸ்னைல் லைக் பாடி, நர்வ்ஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட இன்னர் இயரில் தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து எதுவும் டிசீசஸ் வந்து காசு ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கான கோட் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா H80லேருந்து H83 வரைக்கும் இதுக்கான கோட் கேட்டகரி. ஸோ மெயினாக வந்து இதில் எது வந்து ஃபோக்கஸ் ஆகியிருக்கும் அப்படின்னா நம்மளோட ஃப்ளூயிட் பேலன்ஸ், நம்ம இயரில் இருக்கிற அந்த வைப்ரேட் ஆகி அது இம்பல்ஸ் கிரியேட் பண்ணுற அந்த ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸோட பேலன்ஸ் அண்ட் வந்து நம்ம இன்னர் டீப் இயரில் ப்ரெசென்ட் ஆகியிருக்க அந்த ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி தான் நம்ம இந்த இன்னர் இயரில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா H81.0 அப்படின்றது மினாயஸ் டிசீசஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா வெர்டிகோ, டினிட்டஸ் அண்ட் ஹியரிங் லாஸஸ் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கும். ஸோ அதில் இருக்க அந்த வெர்டிகோ அண்ட் டினிட்டஸ் அப்படின்றது நம்ம இயரில் அந்த கேட்குற அன்வான்ட் அந்த சவுண்ட், ஒரு ரிங்குன்னு ஒரு சவுண்ட் மாதிரி இருக்குல்ல, அந்த ரிங்கிங் சவுண்டு, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளியராக வந்து எந்த சவுண்டும் நமக்கு வந்து கேட்கல அப்படின்ற மாதிரியான கண்டிஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மினாயஸ் டிசீஸ் கண்டிஷனில் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இதுக்கான கோடு வந்துட்டு H81.0 அப்படின்ற கோடு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா BPPV அப்படின்றது, அதாவது பினைன் பராக்சிமல் பொசிஷனல் வெர்டிகோ அப்படின்றது. ஸோ அந்த வெர்டிகோ, அந்த ரிங்கிங், நம்ம காதில் வந்து அந்த ரிங்கிங் சவுண்ட் ஃபார்ம் ஆகுறதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பினைன் கண்டிஷனாக இருக்குது அப்படின்றப்ப
அதுக்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா H81.1 அப்படின்ற கோட் வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிபிவி அப்படின்றது பினைன் பராக்சிமல் பொசிஷனல் வெர்டிகோ அப்படின்றது. ஸோ அந்த ரிங்கிங் சவுண்ட் வந்துட்டு ஒரு ரொம்ப நேரத்துக்கு நம்ம காதில் வந்து கேட்டுட்டே இருக்கு அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இந்த பினைன் பராக்சிமல் பொசிஷன் வெர்டிகோ அப்படின்றது நமக்கு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம H81.1 அப்படின்ற கோடு வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேப்ரன்தைட்டிஸ். லேப்ரன்தைட்டிஸ் அப்படின்றது நம்ம இன்னர் இயரில் ப்ரெசென்ட் ஆகியிருக்க அந்த ஸ்னைல் லைக் பாடியில் இருக்குல்ல, அந்த ஸ்னைல் லைக் பாடியில் வந்துட்டு எதுவும் இன்ஃப்ளமேஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேப்ரன்தைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான கோடு வந்துட்டு H83.0 அப்படின்ற கோடு வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து கான்செப்ட் வந்து ஹியரிங் லாஸ் அண்ட் அதர் டிஸார்டர்ஸ். இதுக்கான கோட் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா H90லேருந்து H94 வரைக்கும் இதுக்கான கோட் கேட்டகரி. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் பைலேட்ரல். அதாவது சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் அப்படின்றது நம்ம இயரில் இருக்கிற அந்த நர்வ் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சென்சரி நியூரல் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் அந்த நர்வ் வந்து டிஃபெக்ட் ஆனது டேமேஜ் ஆனதுனால நமக்கு வந்து அந்த ஹியரிங் கெப்பாசிட்டி வந்து லாஸ் ஆகுது. ஸோ இந்த லாஸ் ஆகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது அந்த சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ். இங்கே பைலேட்ரல் அப்படின்றது எந்த சைட் ஆஃப் இயரில் வந்து நமக்கு காசு ஆகியிருக்கு அப்படின்றத சொல்கிறத நம்ம லேட்ரலிட்டின்னு சொல்லுவோம். அந்த லேட்ரலிட்டியில் பைலேட்ரலில் அஃபெக்ட் ஆகியிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைலேட்ரல் அப்படின்றது 2 சைட்ஸ் ஆஃப் இயர்ஸ்லையுமே வந்துட்டு இந்த சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த பைலேட்ரல் அப்படின்ற வேர்டு. ஸோ இதுக்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா H90.3 அப்படின்ற கோட் வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ். அதாவது கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் அப்படின்றது நமக்கு கரெக்டாக அந்த சவுண்ட் வந்து நமக்கு இயரில் வந்து கண்டக்ட் ஆகலை, அந்த மாதிரியான நமக்கு கரெக்டாக அந்த சவுண்ட் வந்து நமக்கு இயரில் வந்து கேட்கலை அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டக்டிங் ஹியரிங் லாஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் ப்ராப்ளம், நம்ம இயரில் நடக்கிற ஒரு மெக்கானிக்கல் ப்ராப்ளம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா லேட்ரலிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ்லையுமே வந்து அட்டாக் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம சூஸ் பண்ண வேண்டிய கோட் வந்து H90.0 அப்படின்ற கோடு வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிரஸ்பைகசிஸ் அப்படின்றது. பிரஸ்பைகசிஸ் அப்படின்றது ஏஜ் ரிலேட்டடான ஹியரிங் லாஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரஸ்பைகசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷனுக்கு நம்ம கரெக்டான கோடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா H91.1 அப்படின்ற கோடு தான் நம்ம இந்த பிரஸ்பைகசிஸ் அப்படின்றதுக்கான கோடு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டினின்டஸ். டினின்டஸ் அப்படின்றது நம்ம இயரில் கேட்குற அந்த ரிங்கிங் சவுண்டு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் டினின்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டினின்டஸ் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கோட் பார்த்தீங்க அப்படின்னா H93.1 அப்படின்ற கோடு வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டால்கியா. ஓட்டால்கியா அப்படின்றது ஓட் அப்படின்ற வேர்டுக்கு வந்து நம்ம இயர் அப்படின்ற வேர்ட் மீனிங், அண்ட் ஆல்கியா அப்படின்னா நமக்கு தெரியும் பெயின் அப்படின்றது. ஸோ இயரில் இருக்கிற அந்த பெயினை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெர்மினாலஜிக்கல் வேர்டு வந்து ஓட்டால்கியா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அந்த கண்டிஷன் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ண வேண்டிய கோட் வந்து H92.0 அப்படின்ற கோட் வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இம்பார்ட்டண்டான கோடிங் கைட்லைன்ஸ் என்னென்ன இந்த சாப்டர் 8 பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான ஸ்பெசிஃபிக் இம்பார்ட்டண்டான கோடிங் கைட்லைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இது லேட்ரலிட்டி. லேட்ரலிட்டி அப்படின்றது எந்த சைட்ஸ் ஆஃப் இயர்ஸில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, எந்த சைடு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது அந்த லேட்ரலிட்டி அப்படின்ற கான்செப்ட். ஸோ நமக்கு இந்த கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐசிடி பொறுத்த வரைக்கும் 7 கேரக்டர் கோடா. ஸோ இந்த 7 கேரக்டர் கோடில் வந்துட்டு 6th கேரக்டரை வந்துட்டு எது வந்துட்டு நம்ம அசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லேட்ரலிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம அசைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைட் சைடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 6th கேரக்டர் வந்து எதால் எண்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 அப்படின்ற நம்பரால். இதே வந்து லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2 அப்படின்ற நம்பரால் அது வந்துட்டு 2 அப்படின்ற கேரக்டரால் அது என்க்ளோஸ் ஆகியிருக்கும். இதே வந்துட்டு பைலேட்ரல் அப்படின்ற பொசிஷன் வந்துட்டு நமக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த 6th கேரக்டர் வந்து 3 அப்படின்ற நம்பரால் அது வந்து என்க்ளோஸ் ஆகியிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த சைடு அப்படின்றத மென்ஷன் பண்ணல அப்படின்றப்ப நம்ம அன்ஸ்பெசிஃபைடுக்கான அந்த கேரக்டர் 9 அப்படின்ற கேரக்டர் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு
லேட்ரலிட்டியை பேஸ் பண்ணினா க்ளூ கோடு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட்டட் கண்டிஷன்ஸ் ஃபார் ஓடிடிஸ் மீடியா. ஸோ எதுவும் வந்துட்டு நம்ம அடிஷ்னல் இந்த ஓடிடிஸ் மீடியாவுக்கு ரிலேட்டடான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் வந்துட்டு அசோசியேட் ஆகியிருக்கு அப்படின்றது நமக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல அடிஷ்னல் கோட்ஸ் எதுவும் நீடடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா காமனான ஆட் ஆன் கோட்ஸ் என்னென்னு சொல்லி பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்போஷர் டு என்விரான்மெண்டல் டொபாக்கோ ஸ்மோக். ஒரு டொபாக்கோ ஸ்மோக்குக்காக அவங்க வந்து அந்த நமக்கு அந்த டொபாக்கோ ஸ்மோக்குக்கு எக்ஸ்போஷராக இருக்காங்க. அந்த ரீசனால அவங்களுக்கு வந்து ஹியரிங் லாஸ் ஆகியிருக்கு அப்படின்னா இந்த எக்ஸ்போஷர் டு என்விரான்மெண்டல் டொபாக்கோ ஸ்மோக் அப்படின்ற கண்டிஷனுக்கான Z77.22 அப்படின்ற கோடை நம்ம வந்து அடிஷனல் கோடை வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனி அசோசியேட்டட் பெர்ஃபோரேட்டட் இயர் ட்ரமா இருக்கு அப்படின்றது. ஸோ சம் அதர் எனி அதர் கண்டிஷன் வந்து அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா H72 அப்படின்ற கோட் கேட்டகரியிலேருந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு டொபாக்கோ யூஸ் ஆல்வேஸ் கோட் டொபாக்கோ டிபெண்டன்ஸ் ஒரு எக்ஸ்போஷர் இஃப் டாக்குமெண்ட். நம்ம டாக்குமெண்ட்ல வந்துட்டு இந்த டொபாக்கோ யூசேஜை பற்றி அந்த ப்ரொவைடர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற ரீசன்னால அந்த டொபாக்கோ யூசேஜஸ்க்கான அடிஷ்னல் கோட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அதோட ரிஸ்க் ஃபேக்டரை பேஸ் பண்ணி நம்ம அந்த இயர் டிசீஸ்க்கான கோடு வந்து நம்ம கோலீட் பண்ணணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்ஸ் வந்து நம்ம எப்படி இன்கேஸ் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கோட் லீட் பண்ணி போயிட்டு இருக்கோம் அப்படின்ற இடத்துல ஒரு நோட்ஸில் வந்துட்டு யூஸ் அடிஷ்னல் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த யூஸ் அடிஷ்னல் கோட்கான இன்ஃபர்மேஷன் என்னவோ அந்த கோடையும் நம்ம வந்துட்டு ப்ரைமரி கோட அடிஷ்னல் கோட நம்ம வந்து ஆட் பண்ணி ஆகணும் அப்படின்றது தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்ஸில் சொல்ல வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்டர் 8 பொறுத்த வரைக்கும் நிறையா பேரிங் கோட்ஸ் வந்து நீடடாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பேரிங் கோட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸால அவங்களுக்கு வந்து ஹியரிங் இன்ஃபெக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த எக்ஸ்போஷர் டு டொபாக்கோ ஸ்மோக்குக்கான கோடை வந்து நம்ம அடிஷனல் கோடை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ், அதாவது பாக்டீரியா அது மாதிரி லைக் ஸ்டெஃபைலோகாக்கஸ் இந்த மாதிரியான இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்டால எது வந்து காசு ஆயிடுச்சு அப்படின்னா அதற்கான அந்த ஹியரிங் லாஸுக்கான அந்த கோடு ப்ளஸ் வந்துட்டு எந்த ஒரு இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்டால இது வந்து காசு ஆணுச்சு அப்படின்ற ஆர்கனிசமோ இல்லை வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கான அடிஷ்னல் கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இதே இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்ஸில் நமக்கு சொல்ல வராங்க. ஸோ எதுவும் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா எதுவும் வந்து நோட்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத ரிப்போர்ட்டில் நம்ம லீட் பண்ணி ஒவ்வொரு கோடாக லீட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் அடிஷனல் கோட் அப்படின்னா நம்ம யூஸ் அடிஷனல் கோட் வந்து இங்கே அந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி கொடுத்துருக்க அடிஷனல் கோட் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றதான் இந்த ரூல். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்ஸ் இப்போ ஐ அப்படின்னா ஐ அன்ரிலேட்டடான அட்னிக்ஸ் அப்படின்றது நமக்கு என்ன ஐயோட அசோசியேட் ஆகியிருக்க ஐலிடு லாஷஸ் இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்னெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த நம்ம ஐயில் வந்துட்டு ஆன்டீரியர் செக்மெண்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கார்னியா லென்ஸ் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகியிருக்கிறது நம்ம ஆன்டீரியர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து போஸ்டீரியர் செக்மெண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐயில் ரெட்டினா கார்காய்டு இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா போஸ்டீரியர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இயருக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னல் அப்படின்றப்ப நம்ம அந்த பேசேஜ் வே எக்ஸ்டர்னல் கேனல் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் பேசேஜ் வேல சொல்லுவோம். அண்ட் மிடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிம்ஃபாடிக் மெம்பரேன், அதாவது அந்த இயர் ட்ரம் ஆசிக்கல்ஸ் அப்படின்றப்ப அந்த 3 போன்ஸ் இருக்கும்ல மேக்கஸ் இன்கஸ் டேப்பஸ் இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நம்ம மிடில் இயரில் சொல்லுவோம். அது இன்னர் இயர் அப்படின்றப்ப அந்த ஸ்னெயில் லைக் பாடி இருக்குல்ல அந்த ஸ்னெயில் லைக் பாடி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கோச்லே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த கோச்லே வெஸ்டிபுலர் அப்படின்றதுலாம் ப்ரெசென்ட் ஆகியிருப்போம். இது எல்லாமே வந்து நம்ம இன்னர் இயரில் ப்ரெசென்ட் ஆகியிருக்க ஆர்கன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பிஃபோராக உள்ள சினாரியோஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம வந்து லீட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எடுத்தது புரிஞ்சுதாயா? சாப்டர் 8 வந்துட்டு புரிஞ்சுதா பிரியங்கா? ஓகேயா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து லீட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? பார்க்கலாம் மேம். ஓகேயா?
ஸோ இந்த சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12-year old பாய்க்கு வந்துட்டு ஒரு இன்டென்சிவாக இச்சிங்கும் பெயினிங் வந்துட்டு அவனுக்கு காசாகிட்டு இருக்கு அப்படின்றதுனால அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் விசிட்டுக்கு வந்து வராங்க. ஸோ எந்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் இயரில் வந்துட்டு இந்த மாதிரி இச்சிங்காக இருக்குது பெயினிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் விசிட்க்கு வந்து வராங்க. ஆஃப்டர் அ வீக் டெய்லி அந்த ஸ்விம் ப்ராக்டிஸ் போயிட்டு வரான். அந்த ப்ராக்டிஸ் போயிட்டு வரனால அந்த அப்போம்போது அவனுக்கு வந்து இந்த மாதிரி இச்சிங்காக இருக்குது லெஃப்ட் இயர் வந்து பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் விசிட்க்கு வராங்க. ஸோ அந்த விசிட்டுக்கு வர அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஃபிசிஷியன் கலெக்ட் பண்ணி அவனுக்கு வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க. எக்ஸாமின் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த இயரில் வந்து ரெட்னஸாக ஸ்வெல்லிங்காக வந்து காசாகிருக்கு. ஸோ எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் கேனலில் வந்து காசாகிருக்கு அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த டாக்டர் வந்து அந்த பேஷண்ட் வந்து டயக்னோசிஸ் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு அக்யூட் ஸ்விம்மர்ஸ் இயர் வந்துட்டு காசாகிருக்கு அப்படின்றத ஃபிசிஷியன் வந்துட்டு டயக்னோசிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து கோலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா H60.332 அப்படின்றது. ஸோ இந்த 332 அப்படின்றது சிக்ஸ்த் கேரக்டர் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம் லேட்டரிட்டியை பேஸ் பண்ண கேரக்டர் வந்து நம்ம 6th கேரக்டரில் வந்துட்டு டிஃபைன் ஆகியிருக்குன்னு சொன்னாங்க. இங்கே வந்துட்டு எனக்கு லெஃப்ட் இயர் வந்துட்டு அஃபெக்ட் ஆகியிருக்கு அப்படின்றனால லெஃப்ட் இயருக்கான அந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்படின்றது. ஸோ அதை தான் வந்து இங்கே லாஸ்ட் கேரக்டரா 2 அப்படின்ற வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்விம்மர்ஸ் இயருக்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா H60.33 அப்படின்றது. ஸோ நம்ம வந்து இதை வந்து கோடிஃபைல போட்டு பார்க்கலாம். கரெக்டாக வந்து இந்த H60.33 வருதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே மேம். ஓகேயா? ஸ்க்ரீன் வியூ ஆகுதுலையா பிரியங்கா? ஆகுது மேம். ஓகேயா? ஓகே மேம். ம். இதுக்கு வந்து ரிசல்ட் காமிக்கவில்லை. மேல இல்ல ஆ மேம் காட்டுது. ஓகே. வேணா ஸ்விம்மர்ஸ் மட்டும் போட்டு பாருங்க மேம். காட்டுங்க. நான் இங்கே இருக்கு நேர். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க எக்ஸாக்ட் கீவேர்டுக்கான என்ன வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா H60 அப்படின்றது வந்து இருக்கும்னு சொன்னாங்க. நமக்கு வந்து கோட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ம், சரி. அது வந்து H60.33 அப்படின்றது நமக்கு வரும். ஆமா. ம். ம். இது வந்துட்டு நமக்கு H60ல பாத்தீங்க அப்படின்னா ஓடிடிஸ் எக்ஸ்டர்னா அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் H60.3ல வந்து என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஐயோ அது இருந்துச்சு மேம். ஓகே. இதுல வந்து ஸ்கிரீன் எனக்கு வந்துட்டு மேல கீழே போ. அந்த சைட் இது இருக்கு மேம். ஓகே. ஸோ இங்கே வந்து கரெக்டாக வந்துட்டு இந்த H60.33 அப்படின்றதுல நமக்கான ஆன்சர் வந்து இருக்கா. ஸோ இது மாதிரி நம்ம வந்து மெயின் ரீசன் என்ன அதுக்கான கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி இது மாதிரி நம்ம கோட் ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா மேம் பார்த்துட்டு தான் மேம் இருக்கேன். ஓகேயா? ஸோ மேம் அடுத்த ட்ரை பண்ணி பார்க்குறேன் மேம். இது வேண்டாம். என்னையா? இல்ல மேம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் மேம். நீங்களே ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஆமா மேம் நான் பார்க்குறேன். ஓகே. அப்பதான் எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் மேம். ஓகேயா? ஓகேயா? உங்களுக்கு எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே மேம். ஒரு நிமிஷம்யா. ஓகே.
ஓகே. இன்னைக்கான கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸோட கம்ப்ளீட் ஆகுது. சாப்டர் 8 வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. நீங்க இந்த சினாரியோஸ்ல ஓகே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ட்ரை பண்ணிட்டு கரெக்டா எடுத்திருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்க. ஓகே மேம். ஓகே. ஒரு நிமிஷம். ஓகே. உங்களுக்கு இந்த சாப்டர்ல எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்காயா? ஏதாச்சும் இல்ல இன்ஃபர்மேஷன் மேம். தெரிஞ்சு ஓகேயா? ஓகே. நான் இதுக்கான நோட்ஸ் வந்து ஷேர் பண்றேன். நீங்க வந்துட்டு வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேயா? ஓகே மேம். இது நாளைக்கு தான் கிளாஸ் மேம். என்னையா? இல்ல மேம், கிளாஸ் எதுவும் முடிக்கிறீங்களா? இதோட இன்னைக்கான சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நான் சினாரியோஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்ட்ரா டைம் வச்சிருந்தேன். அப்படியா? இல்ல மேம், நான் ட்ரை பண்ணி பார்த்தாதான் எனக்கு புரியுமா, அதனால தான் மேம் நான் அது வேண்டாம் ஓகேயா? ஓகேயா? ஓகே. மட்டும் எடுத்துட்டு நான் நோட் பண்ணி அப்படிதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அதுக்கடுத்து தான் கொடுக்குற அந்த சாப்டர்ல அதுல போய் பாக்குறேன். நான் அதான் மேம் சொன்னேன். ஓகே. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வேற எதுவும் உங்களுக்கு இந்த ஐசிடியில் வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். எதுவும் டவுட்ஸ் இருக்கா? டவுட் இல்ல மேம். டவுட் இல்ல. ஓகே. இருந்தா கேக்குறேன். ஓகேடா. ஸோ என்ன பண்ணலாம் இப்போதைக்கு? ஓகே. நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்க. நான் நாளைக்கு வந்து கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா? ஓகே மேம். ஓகேடா. தேங்க்யூ. ஓகே மேம். தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் மேம்.